என்ன பீஸ் கமிட்டி போடுவாங்களோ அதே மீட்டிங் தான் இந்த வருஷமும் போட்டிருக்கு. எந்த விதமான புது செயல்பாடுகளும் இதில் இன்வால்வ் ஆகலை. எப்படி நம்ம மேலே தீபம் அன்னைக்கு ஏற்றுனாங்களோ அதே மாதிரி இறக்குறதுக்கு எல்லாத்தையும் அலோவ் பண்ணுமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் போட்டிருக்கு. எந்த புது ப்ரொசீஜர்ஸும் எந்த இடத்துலையும் எதுவும் பண்ணல. எந்த இதை இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக் இல்லை. அது வந்து கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. கோர்ட்டில் போயிட்டு என்ன கோரிக்கையோ நீங்க பெட்டிஷன் எழுதி கொடுங்க. சரியா? இதுக்கு முன்பாக நடந்திருக்கலாம். இந்த பீஸ் கமிட்டி இந்த போட்டதுல பீஸ் கமிட்டி கூட நடந்திருக்கு. அதுல வந்து உங்களுக்கு கூப்பிட்டுருக்காங்களா? இது வரைக்கும் கிராம சபை கூப்பிட்டதில்ல. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தர்கா தரப்புல வந்து நாங்க உள்ளூர்ல வந்து எல்லாருமே வந்து மாமா மச்சான் தான் இருக்கோம். சரி, வெளியூர்காரங்க தான் வந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்கன்றாங்க. இல்ல உள்ளூர்காரங்களே வந்து நீங்க இல்ல, இது வரைக்கும் நாங்க மாமே மச்சான் தான் இருந்தோம். இந்த அரசோட நடவடிக்கையினால தான் இப்போ எங்களுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வருது. இன்னைக்கு நாங்கள் மாமா இருந்தால் கூப்பிட்றாரு, எங்களை மாப்பிள்ளை இருந்தால் கூப்பிட்றாரு. அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்க சாமி கும்பிட்றதுக்கு நாங்கள் எதுவும் எதிர்த்து போகல. அவங்க வாட்டுங்க வேலையை பார்த்தாங்கன்னு எங்களுக்கு தீபத்தை போற்றணும், எங்களுக்கு தீபம் ஏற்றணும். இதுதான் முறை. எங்களை தீபம் ஏற்றுறதுக்கு அவர் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் அவ்வளோ நாள் நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் கோர்ட்டில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க தான் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு தெரியுது. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அதாவது அண்ணன் தம்பியா வந்து வந்தால் வரலாம், நீங்கள் சாமி கும்பிட்றா இருந்தால் அனுப்ப மாட்டோம்னா என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் எங்கள் தெருவுக்குள்ளே இருக்கோம், நீ சாமி கும்பிடப்போ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மாமாவை மட்டும் வா, வேறு வேலை செய்யாது நாங்கள் சொன்னால் அவங்க ஏற்றுக்குறாங்களா? இந்த வார்த்தையை நாங்கள் சொல்லலாம்ல. நாங்கள் அப்படி சொல்ல விரும்பலை. சரிங்களா? மேற்கொண்டு பகையை வளர்க்க விரும்பலை. அவங்க போய் மேலே போய் கொடி ஏற்றுனாங்கன்னா எங்களுக்கு தீபம் ஏற்றணும். இல்லை, இதுவா ஒரு தீர்வு, இதான் தீர்வு. அவங்க கோர்ட்டில் வந்து மலை மற்றும் மலையை அந்த தூணே எங்களுக்கு தான் சொந்தம், கோர்ட்டில் உரிமை கொண்டாட முடியுன்ற மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. நான் எல்லாமே சொல்லலாம். கோர்ட்டில் நம்மளும் தான் போய் சொல்கிறோம், மலைமுறை எங்களுக்கு சொந்தம் அவங்களுக்கு சொந்தம்லன்னு சொல்கிறோம். அது வந்து உறுதியான அடிப்படையில் தான் அவங்க தீர்வு பண்ணணும். ஏற்கனவே 1920 சொன்னாங்க. பாதி படி எங்களுக்கு சொந்தம், பாதிப்படி அவங்களுக்கு சொந்தம்னாங்க. இப்போ 2 பேர் சேர்ந்தா படிக்கு மேலே போகிறோம். மேலே போயில படியில் மட்டும் வராதிங்கட்டாங்க. நாங்கள் நினச்சா படியிலே போகாமல் போய் கூட தீபம் ஏற்ற முடியும். எங்கள் உள்ளூர்காரங்களுக்கு தெரியும். படியிலே போகாமல் பள்ளிவாசல் படி ஏறாமல் மேலே போய் எங்கள் தீபத்தோன்னு எங்களால் ஏற்ற முடியும். சரிங்களா? அவங்க நினைக்கிறாங்க படியில் போய் தான் ஏற்ற முடியும்னு நினச்சி அவங்க பேசுகிறாங்க. நாங்கள் நினச்சோம்னால், உள்ளூர் கிராமத்துக்காரங்க நினச்சோம்னா அந்த படியிலே ஏற தேவையில்லை. எங்களால் பாறையில் ஏறி போய் கூட எங்கள் தீபத்தை ஏற்ற முடியும். எங்களுக்கு தெரியும் அந்த வழி. சரிங்களா? ஆமாம், கீழே உள்ள படி நம்ம படி தான். கீழே வந்து நெல்லித்தோப்பு வரைக்கும் நம்ம தான் போகிறோம். வேலை அதை தாண்டி அவங்க போகிறாங்க. அதெல்லாம் இவ்வளோ நாள் நாங்கள் அப்படி தான் இருந்தோம். அவங்க வந்து எப்போ வந்து நண்பனாக வந்தால் வரலாம், மத ரீதியாக வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ எங்கள் மதத்தை அவமதிக்காதானே அர்த்தம். இதானே முறை. சாமி கும்பிடாதீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் சாமி கும்பிடாதுன்னு சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. இதுதானே உண்மை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை ஆனால் இப்போ நாங்கள் இன்றைக்கி அவங்க போனனால தான் நாங்கள் பொதுமக்கள் மகளிர் புறம் கொந்தளிச்சுட்டாங்க. தெருவில் இருக்கவங்க எல்லோரும் சத்தம் போட்டு, என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, நம்மளை விடலை இவங்களை மட்டும் விடுறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நம்மளான கருத்தை போய் சொல்லுவோம்னு சொல்லி அவனை மறைச்சோம். அம்மா வந்தாங்க, ஏசி அம்மா வந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை, நீங்கள் மனுவை எழுதி கொடுங்க சார், உங்கள் கோரிக்கை நாங்கள் பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை மீறி நாளைக்கு அவங்க கொடியேற்ற மேலே அனுமதிச்சிட்டாங்கன்னா வேறு என்ன மாதிரியான, அதாவது பிரச்சனை வர வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க பிரச்சனையே நடந்துக்கிட்டே இருக்கட்டும்னு நினச்சாங்கன்னா என்ன செய்யுது? பிரச்சனைக்கு வேணாம்னு நம்ம நினைக்கிறோம். மேற்கொண்டு வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே போதும். அதான் சொல்லல, பூர்ண சிந்தனை மாதிரி ஒரு அசம்பாவத்தை யாராவது நடத்திக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, கஷ்டம் தானே. வேணாம், அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அம்மா மாதிரி நமக்கு முக்கியம், அவங்க முக்கியம். இல்லை பிரச்சனை, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. எங்கள் உரிமையை எங்களை செய்ய விடுங்க, அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். உங்கள் உரிமையை நீங்கள் செய்யுங்க, எங்கள் உரிமையை எங்களை செய்ய விடுங்க, அவ்வளோதான். உள்ளூர் மக்கள்னு சொல்லி சொல்கிறீங்க, ஏன் வந்து 52 கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து இன்னும் வந்து அதைத்தான் சொல்ல, இந்த மாதிரி 52 கிராமத்தை நாங்கள் கூப்பிடுறதும் பிரியப்படுறோம். ஆனால் அரசியல் தடை இதில் இருக்குது. சரிங்களா? பொதுமக்கள் எல்லாரும் விருப்பத்தோடு இருக்கிறாங்க. நாம் மேற்கொண்டு பிரச்சனையை வளர்க்க வேணாம். நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்க நம்ம கோரிக்கை சொல்லுவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, 48 கிராமம் இருக்குது, எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது வேறு மாதிரி பெரிய பிரச்சனையாக போயிடும். ஏன் ஒரு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு, உத்தரவை நடைமுறைப்படுத்துகிற உங்களுக்கு என்ன சிரமம்? உத்தரவு கொடுத்த கோர்ட்டு என்ன தவறான உத்தரவு கொடுத்துக்க போதா? ஆடியோ மட்டும் நீங்கள் இப்போ இந்த வேலை செய்கிறீங்கல்ல, ஆடியோ ஐயா சொன்னார், ஆடியோ சார் சொன்னாருன்னு சொல்லி உத்தரவு இருக்குன்னு சொல்லி வேலை செய்கிறீங்க, யாருக்குமே தெரியாத மாதிரி பேசி. ஏன் ஒரு கோர்ட்டு உத்தரவு கொடுத்துருக்கு, அதையே நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க? இதனால் யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? கோரிக்கை வச்சுருக்கோம். 6 மணிக்குள்ள கூப்பிட்டு பீஸ் பண்ணி எங்களையும் சேர்த்துக்கிறோன்னா எங்களோட கருத்தை வாங்க முடியும். இல்லை வாங்க மாட்டோம்னு சொன்னால் சொல்ல மாதிரி அந்த இடத்துல வந்து இப்போ பார்த்துருப்பேன்னு தெரியாது. இப்போ பெண்கள் இறங்கி போராட்டம் பண்ணால தான் இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம்.
ஸ்டேஷன் வந்து அவங்க முறைப்படி கேட்டாலும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். இல்லை நாங்கள் மாட்டோம் அது பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு எதுவும் பாதையை மறைச்சு உட்காந்து பாதையை மறைச்சு நாங்கள் உட்காந்துருவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு உரிமை பறிக்கப்படுதுன்னா நாங்கள் எப்படி இருக்க முடியும்? எங்களோட உரிமை பறிக்கப்பட்டுச்சுன்னா நாங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துக்க முடியும்? இத்தனை நாள் நாங்கள் வந்து நாங்கள் கருத்து சொல்ல எதுவும் பண்ணல. பொதுமக்கள் வெளியே இப்போ பொதுமக்கள் வரிய வர வச்சிட்டீங்க. இப்போ எங்களுக்கு எதிராக வந்து இந்து அறநிலைத்துறை வந்து எங்களுக்கு எதிராக வாதாடிக்கு இருக்கு, எங்களோட உரிமையை பறிச்சுக்கு இருக்கு. 3 நாளில் பீஸ் மீட்டிங் போட்டு இப்போ இவ்வளோ தூரம் பண்ணது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து எத்தனை நாள் ஆகி போச்சு? இன்னும் இத்தனை நாள் பிரச்சனை ஓடிக்கிருக்கு. இத்தனை நாள் மலையில் யாருமே மேலே ஏற்ற விடலை. இப்போ எப்படி திடீர்னு 4 பேர் மலைக்கு ஏறுறாங்க? ஆர்டர் காப்பி கேட்டால் ஆர்டர் காப்பி இல்லைன்றாங்க. அன்றைக்கி ஆர்டர் காப்பி வராதனால தான் நாங்கள் விளக்கு ஏற்றலைன்ற ஒரு காரணம் சொன்னாங்க இதே கோயில் ஆஃபீஸு. இப்போ எப்படி 4 பேர்த்து மேலே ஏற்ற அனுமதி கொடுத்தாங்க? இதில் என்ன, அதாவது இந்துத்துவத்தை எதுக்குறோம்னே வந்து இந்த அரசியல் பண்ணிக்கிருக்காங்க. இந்த அரசியல் பூச்சாண்டி எங்கிட்ட நடக்காது, உள்ளூர் மக்களிடம் நடக்காது. 48 கிராமம் கூப்பிட்ற 10 நிமிஷம் ஆகாது. அதனால் விளைவுகள் வேற மாதிரி ஆகிப்போங்க. நாங்கள் உள்ளூர் மக்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போராடுறோம். எங்கள் கை மீறி போச்சுன்னா அது வந்து வேற மாதிரி ஆகிப்போங்க. அது என்ன சொல்லுது, 144 தடை உட்தல் போட்டாலே வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ திருப்பூர்பட்டி இங்கே மட்டும் பேசல, ஒவ்வொரு ஊர்லேயும் தான் பேசிக்கிறாங்க, ஒவ்வொரு ஊரும் கைது ஆகிக்கிறாங்க. அது வந்து சின்ன விஷயம் கிடையாது. வந்து மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் ஆக போகுது. அதான் தெரிஞ்சிச்சு. இவங்க பண்ற விஷயம் பார்த்தா இது உள்ளூர் விஷயத்தை வந்து இப்போ உலக அளவில் கொண்டு போயிட்டாங்க. மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்க போகுது. இதனால இந்த ஆட்சி டிஸ்மிஸ் கூட ஆகலாம், அது வாய்ப்பு கூட இருக்கு. அவ்வளோதான். சரி, நன்றி.